ஸோ விஜய் அவர்கள் கோவக்காரர் நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆமாம்மா. உங்க கூட செட்ல கோவப்பட்டிருக்காரா? நிறைய ஏதாவது பேருக்கு இன்சிடென்ட் சொல்லுங்க. ஒரு தடவை எங்கிட்ட கோவப்படல. நான் ஒரு சின்ன பிள்ளை கோவப்பட மாட்டாரு. காரைக்குடியில் ஷூட்டிங் சிவகாசி. ஓகே. அப்போது ரிப்போர்ட்டர் யாரோ இங்கே ஷூட்டிங்கு கவரேஜ் வருவாங்களே, அது வந்தாங்க. எங்கிட்ட கேட்டார். நான் அந்த மாதிரி பத்திரிக்கை வர கேட்குறேன், வரைச்சலாமா ஸ்டில் எடுக்கிறதுக்கு ஷூட்டிங். சரின்ட்டேன். அவங்க வந்தாங்க. நாங்கள் பார்ப்போம். இந்த அரசியல் மீட்டிங் அந்த மாதிரி பேனர்லாம் வச்சு, இப்போ கட் அவுட் வச்சு மாதிரி இருந்துச்சுல, ஒரு தங்கச்சி கட் அவுட் வச்சுருப்பாங்க. இதில் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு நம்ம ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, விஜய் சார் நடிக்கிறாரு, பேரரசு திரும்ப விஜய் இயக்குறாரு, இல்லை அஸ்வினி கிரண் இப்படிதான் எழுதுவாங்க. இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ஒரு கதையை கற்பனை பண்ணி எழுதிட்டாங்க பத்திரிகையில். இதுதான் கதை அப்படின்ட்டு பத்திரிகை படித்தார். எனக்கு தெரியாது படித்தார். நான் என்ன பண்ணேன், இதை கொண்டு காட்டிட்டேன். ஓகே சார் முஸ்லீம் இருக்கணுமாங்க கதை எழுதிட்டாங்க சார். என்ன எழுதியிருந்தாங்க? அது அவங்க கற்பனை இந்த மாதிரி இவருக்கும் அண்ணனுக்கும் அரசியலில் போட்டி. அது பார்த்து தெரிஞ்சவங்கள டைரக்டாக ஓரளவு யூஸ் எழுதிட்டாங்க. நாம் கொஞ்சம் வருத்தப்பட்டேன் சார். நான் பெருசாக டென்ஷன் இல்லை. டென்ஷன் வச்சு நான் ஸ்பாட்டு போயிட்டேன். கொஞ்சம் சவுண்டு கேட்குது பயங்கரமா. விஜய் சார் அவர் சவுண்டாக பேசி அன்னைக்கும் கேட்டேன். ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறாரு, எப்படி எழுத போச்சு, எதுக்கு வந்தியா இதுக்கு, அப்புறம் யார்கிட்ட பேசுனாங்க, இல்லை அப்பாவோட சொல்லி சத்தம் போட்டு பேச சொல்கிறாரா ஏதோ ஒன்று. நான் தெரிஞ்சு வச்சு இந்த பத்திரிக்கை வந்த மேட்டர் தான் டென்ஷன் ஆகிட்டார். அன்னைக்கு தான் விஜய் சார் அவ்வளோ சவுண்டாக பேசி நான் பார்த்தது. அதுக்கப்புறம் மீட்டிங் தான் இப்போ தான் கேட்குறேன்.